கர்த்தருடைய நாம் கிறிஸ்துப்படுவதாக. ஸோ இன்னைக்கு இந்த 11வது கமிட்மெண்ட் சீரீஸ் ஆண்டவர் தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லலாம். கமிட்மெண்ட் சீரீஸ்னா ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆண்டவர் கடந்த சில வருடங்களாக ஆண்டவர் ஒரு 500 வாலிபர்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரேமா வார்த்தை அவர் கொடுத்தார். 500 வாலிபர்களை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி. சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 500 பேருக்காக ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனா இன்னும் ஆழமாக யோசிக்க யோசிக்க ஒரு ஒரு மீட்டிங் நடத்துறதுனால 500 பேர் எழும்பிட மாட்டாங்க அப்படின்ற உண்மையை ஆண்டவர் உணர வைத்தார். நிறைய ஃபெயிலியர்ஸ் மூலமாக உணர வைத்தார். அப்ப எப்படி ஆண்டவரை அப்படி ராஜ்யத்திற்காக 500 நபர்களை எழுப்புவது அப்படின்னு சொல்லி நம்ம மோஸ்ட்லி ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் இந்த கிளஸ்டர் குரூப்ஸ், மென்டர்ஷிப் இது எல்லாத்தையும் ஆண்டவர் அனாதி ஞானத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ அதன் வாயிலாகத்தான் நம்ம ஷேப் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆண்டவர் கடந்த 7 வருடங்கள்ல ஆண்டவர் டிசைன் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதை தொடர்ந்து லாஸ்ட் ஒய்ஆர்பி மீட்டிங்ல ஆண்டவர் நம்ம எழுப்புகிற வாலிபர்கள் 500 வாலிபர்கள் சொல்றோம். அந்த எழுப்புகிற வாலிபர்களுடைய பெஞ்ச் மார்க் என்று சொன்னால் இது ஒரு இன்ஜினியரிங் டேர்ம். பெஞ்ச் மார்க்னா ஒரு ஒரு கோல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 12 தரங்கள் அதை ஆண்டவர் கொடுத்தார். 12 கமிட்மெண்ட்ஸ். சோ நான் எப்படி அதிகாலையில நான் ஜெபிக்கணும், குறிப்பிட்ட நேரத்துல நான் ஜெபிக்கணும், ஆண்டவரோட அன்பின் உறவு கொள்ளணும், வேதத்தை நான் தியானிக்கணும், வேதத்தை நான் மனனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. சோ இந்த காரியங்களை நம்ம ஒவ்வொன்றாக தியானித்துக் கொண்டிருக்கணும். இந்த 12 கமிட்மெண்ட்ஸ் சீரியஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம்ன்றது நாம் மறந்து போகக்கூடாது. நம்ம உருவாகிறதற்கும் நம்ம மற்றவர்களை உருவாக்குவதற்கும் இதுதான் பெஞ்ச்மார்க்கா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம டீம்ல இருக்க முடியும். இல்ல பிரதர் நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டா இருக்கு, இதெல்லாம் முடியாது அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு கும்பிடு போட்டு பிரேயர் பண்ணி அனுப்பி விட்டுலாம், தப்பே கிடையாது. ஆண்டவர் யாரை வைத்திருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரோ அவர்கள் மாத்திரம்தான் நம்ம கூட இருக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் முதல்ல இருந்தே சொல்லிக் கொண்டேதான் இருந்தார். நிறைய டைம்ஸ் நானும் ரொம்ப டிசைர் பண்ணேன், இவங்க எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், அவங்க எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். பட் தென் அவங்களுக்கு அந்த ஒரு ரிவைவல் மீட்டிங்க்கு வருவாங்களே ஒழிய, ஒரு மியூசிக் ப்ரோக்ராம்க்காக வருவாங்க, ஸ்டேஜ்ல ஒரு பொறுப்பு கொடுத்தா வருவாங்க, ஒரு மெசேஜ்னா வருவாங்க, ஒரு சாட்சி கொடுத்தா வருவாங்க, மைக் பிடிக்கிறதுக்கு வருவாங்களே ஒழிய கன்சிஸ்டன்டா ஆண்டு பாதத்துல ரெகுலரா ஆண்டு பாதத்துல உட்கார்ந்து உருவாவதற்கும் மற்றவர்களை உருவாக்குவதற்கும் கமிட்மெண்ட் இல்லாம அநேகர் ஒரு ஒரு ஷாலோ கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஷாலோ அப்படின்னு என்று சொன்னால் ஒரு ஒரு ஆழமில்லாத ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு மேற்புறமான ஒரு கிறிஸ்தவம் தான் இன்னைக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஒண்ணு அப்படி இப்படி ஒரு ஒரு 2 பாட்டு பாடுவாங்க, அப்படியே ஒரு வொர்ஷிப் பண்ணுவாங்க. ஆனா பயங்கர ஸ்பிரிச்சுவலா இருப்போம். பட் ஆனா ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க வாங்க, நீங்க ரெகுலரா மனப்பாடம் பண்ணுங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, படிச்ச வசனத்தை நீங்க ரெகுலரா எழுதுங்க அப்படின்னா அது எல்லாமே எழுதுற பழக்கம் இருக்காது. இதுல இருக்காது. ஆண்டவர் ஒரே ஆனா இவங்களோட அந்த எந்த போர்வையில அவங்க தங்களை மூடிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கலாம் ரொம்ப அதிக ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற போர்வையை தரித்துக் கொள்கிறார்கள். இதுதான் ரொம்ப டேஞ்சரஸா எனக்கு தோணுது. ஆண்டவர் எனக்கு தெரியல சார், நான் எனக்கு புரியல சார் அப்படின்னு சொல்றவன காட்டிலும், ஆண்டவர் எனக்கு தெரியும், எனக்கு புரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க பழகாதவர்கள், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பழகாதவர்கள். அப்ப நம்ம அந்த குரூப்ல இருக்கக்கூடாது. அதற்காக தான் இந்த கமிட்மெண்ட் சீரியஸ். இந்த 12 சீரிஸ் முடிஞ்சோனே ஆண்டவருடைய சித்தமானால் இந்த அக்டோபர் நம்ம இந்த மிஷன் கான்ஃபரன்ஸ்ல திருப்பி இந்த ஆப் எல்லாம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப தயவு கூர்ந்து இத நீங்க முக்கியமான இந்த மூவ்மெண்ட்ல இது ஒரு வேர்ல்டு வைடு மூவ்மெண்டா ஆண்டவர் மாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப உலகளாவிய அந்த அப்படிப்பட்ட ஒரு தரத்துல ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துறப்ப, இல்ல நீங்க உருவாக்கி அப்படி உலகமெங்கும் அனுப்புறப்ப, வாலிபர்களை அனுப்புறப்ப இந்த தரத்தை உடையவர்களா இருக்கணும் அப்படின்றது முக்கியம். சோ இந்த 12மே ஒரு பேக்கேஜா ஒரு பிளேலிஸ்டா ஆண்டவர் போடுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். யூடியூப்ல எல்லாம் இருக்கும் ஒரு நாட்கள்ல. ஆண்டவர் தாமே தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சோ இது முக்கியமான ஒரு சீரியஸ் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். சோ இந்த 11th கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஐ வில் நெட்வொர்க் வித் அதர் மினிஸ்ட்ரீஸ்
in the body of Christ so that God's name be ultimately glorified. தேவ நாமம் மகிமைப்படும்படியாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் உள்ள மற்ற ஊழியங்களோடு இணைந்து செயல்படுவேன். சர்விங் ஒன் அனதர் அப்படின்ற அந்த டாபிக்க நம்ம எதுக்கு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம தனியா செயல்பட முடியாது. நம்ம யுனிக் காலிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தனிச்சையான ஒரு அழைப்பு, ஒரு விசேஷித்த அழைப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷித்த அழைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம தனிப்பட்ட அழைப்புல நம்ம போகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம தனியா தான் நம்ம ஊழியம் பண்ணுவேன், யாரோட சேர்ந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், அதாவது நம்மளுடைய யுனிக்னஸ், நம்மளுடைய தனிச்சிறப்பே பாதகமாக மாறக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் இந்த கமிட்மெண்ட்டை வச்சிருக்கிறார், அந்த அர்ப்பணத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த 11th கமிட்மெண்ட்டை வைத்திருக்கிறார். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்தியாவை நம்ம சந்திக்கணும், நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்றப்ப இந்த ஓவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் சொன்னேன் இல்லையா, அதிக ஆவிக்குரிய தன்மை, அதாவது அதிக ஆவிக்குரிய தன்மை வந்து அதாவது தவறான ஆவிக்குரிய தன்மை அப்படின்ற நம்ம யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆயிருது அப்படின்னா, நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்வோம். நம்ம நாமே தனியா அப்படியே நான் மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப அப்படி தனியா இருக்கதான் பிசாசோட பிளான் என்ன அப்படின்னா, நம்ம தனிப்படுத்துவது எப்படி தனிமைப்படுத்துவான்? எப்படி அவன் வந்து ஆவிக்குரிய விதத்துல தனிமைப்படுத்த முடியும் அப்படின்னா, நீ ரொம்ப இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஆவிக்குரிய போர்வையை, தவறான ஆவிக்குரிய போர்வையை போத்தி ஆவிக்குரிய பெருமையை கொடுத்து நம்மளை தனிமைப்படுத்தி வீழ்த்தி விடுவான் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் மத்தவங்க தேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். We need each other. Nobody in the kingdom of God is totally can be independent. தனியா இண்டிபெண்டண்டா நம்ம இருக்கவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி பிரதர் அப்படின்பாங்க. எந்த ஊழியமும் இண்டிபெண்டன்ட் கிடையாது. ஆவியானவரால் உருவாக்கப்படுகிற எந்த ஊழியமும் எந்த சபையும் அது இண்டிபெண்டண்டா இருக்கவே முடியாது. சோ நம் மற்ற சரீரமாகிய சபையில இருக்கிற அங்கங்களோடு இணைந்து செயல்படுறதுக்கு ஆண்டவர் அந்த பிளானை, திட்டத்தை வைத்திருக்கிறார். சோ நம்மளுடைய ஒய்ஆர்பி ஆர்டிஸ்ட் வரைஞ்ச இந்த இது என்ன அப்படின்னா, நெகேமியா அந்த மதிலை கட்டுகிறதான அந்த காரியத்தை வரைந்திருந்தார்கள். அப்ப நெகேமியா எப்படி கட்டினா அப்படின்றது நீங்க பார்த்தாதான் தெரியும். அதுல ஒரு ஆஸ்பெக்ட மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா, அவனோட டீம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. நெகேமியாவோட டீம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. பிரிஸ்ட் இருக்கிறாங்க. ஆசாரியர்கள் வந்து என்ன செய்யறாங்க? கல்ல தூக்கி கட்டுறாங்க. அப்ப அவங்க நாங்கெல்லாம் ஊழியக்காரங்கப்பா, நாங்கெல்லாம் ஃபுல் டைமர்ஸ் அப்படின்னு தனியா போய் கொடியெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருக்கல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இறங்கி வேலை செய்யறாங்க. அந்த ஒரு கிரிட்டிக்கல் நீட் இருக்குது. எருசலேமினுடைய மதில்கள் எல்லாம் கட்டப்பட வேண்டியிருக்குது அப்படின்ன உடனே தங்களுடைய பலத்தை கொடுத்து அவர்கள் செய்கிறார்கள். சில பேர் வந்து கோல்டு ஸ்மித் இருக்கிறாங்க. கோல்டு ஸ்மித் அப்படின்றப்ப நம்ம ஆசாரின்னு சொல்றோம் இல்லையா? தங்க ஆசாரி. தங்க ஆசாரிக்கு என்ன சார், எப்படி சார் கொத்தனார் வேலை தெரியும்? ஆனாலும் செய்கிறார். பிகாஸ் ஆஃப் த நீட் பேஸ்ட் மினிஸ்ட்ரி. எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஏன்னா அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற அன்னைக்கு அங்கே ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை என்னால முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றப்ப இந்த வில்லிங்னஸ் வந்து நெகேமியா அப்ரிஷியேட் பண்ணி அவங்களை இணைத்து செயல்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. மை ஃப்ரெண்ட்ஸ், நெகேமியா வந்து அந்த மதுல வால வந்து 52 நாள்ல கட்டி முடிக்க எப்படி முடிந்தது அப்படின்னா, அவன் இன்க்ளூசிவா இருந்தான். யார் யாரெல்லாம் வில்லிங்கோ நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொன்னான். ரூலர்ஸ் இருந்தாங்க, அதிகாரிகள் இருந்தாங்க. சில பேர் ஹோல் ஃபேமிலியா ஒர்க் பண்ணாங்க நெகேமியாவோட சேர்ந்து. முழு குடும்பமும் ஊழியம் செய்தாங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னும் சில பேர் வந்து நிறைய ஒர்க் பண்ணாங்க.
நிறைய ஒர்க் பண்ணாங்க. வைடா நிறைய நட்ஸ், போல்ட்ஸ், அந்த கேட்ஸ், ஆஸ்வாரஸ் அப்படின்ற அந்த அதிகாரங்களை வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய ஒர்க் நெகேமியா பண்றதா ரெக்கார்ட் பண்றாரு. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு முன்னாடி உள்ளது மட்டும் அவங்க சரி பண்றாங்க. ஒரு லிமிடெட் கமிட்மெண்ட். என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது பிரதர், இங்க இருந்து நான் பண்றேன். ஒரு லிமிடெட் கமிட்மெண்ட். சோ இதுல நம்ம பார்க்க முடியும் சில பேர் வந்து தூரமா இப்ப எங்களை மாதிரி வந்து மிஷனரிகளா நான் வந்து காஷ்மீர் போறேன், பஞ்சாப் போறேன் அப்படின்னு சொல்லி போறதுக்கு ஒரு குரூப் ரெடியா இருக்கலாம். ஒரு குரூப்புக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். என்னால இந்த இடத்துல இருந்து பண்ண முடியும். லிமிட் அப்ப நம்ம அவங்கள தரை குறைவா எடுக்கக்கூடாது. நெகேமியா நெவர் டிஸ்கவுண்டட் எனிஒன். யாரையுமே தரை குறைவா எடுக்கல. அவங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்குதா, இருதயத்தை பார்க்கிற தேவனன் போல நம்மளும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். the problem comes, நம்மளுடைய சிந்தனை எல்லாம் பயஸ்டா மாறுகிறப்ப அந்த ப்ராப்ளம் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பெருமை, கமிட்மெண்டோட பெருமை நான் பார்த்து அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன் பிரதர். நான்லாம் அதெல்லாம் விட்டு வந்திருக்கிறேன் பிரதர். அவங்க எல்லாம் ஒண்ணும் விடல பிரதர். அவங்க இங்க இருந்தே பண்றாங்க பிரதர். அப்படி இப்படின்னு தவறான ஒரு ஒரு தவறான ஒரு அர்ப்பணத்தின் பெருமை அப்படின்னு சொல்லலாம். நானே அர்ப்பணமே பெருமையா மாறுமா? எஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி கேன் பிகம் அ கர்ஸ்ன்றத மறந்துடாதீங்க. இன்னைக்கு நான் உண்மையா இருக்கணும். இன்னைக்கு நான் தாழ்மையா இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் நான் கமிட் பண்ணேன். வேலையை விட்டுட்டு நான் வந்திருக்கலாம். எதிர்காலத்துல இழந்து வந்திருக்கானே மனசுல. இன்னும் 30 வருஷம் முடிச்சோம். நான் போயிருந்தேன்னா அவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம். நான் போயிருந்தேன்னா பெரிய சம்பாதிச்சிருக்கலாம். அப்படின்னா இன்னும் வேலையை விடல. இன்னும் அம்பிஷனை விடல. இன்னும் இருதயத்துல ஒட்டிட்டு தான் இருக்குது. எகிப்து இன்னும் உள்ளக்க இருக்குது. சோ டீப்பர் கமிட்மெண்ட் உள்ளவங்க should stay more humble. அதே நேரத்துல லிமிட்டட் கமிட்மெண்ட் உள்ளவங்க should not have a super fluish scenario. அதாவது சில பேர் இது பண்ணுவாங்க. தப்பா எடுத்துக்கிடாதீங்க. கொஞ்சம் வயசானவங்க வந்தீங்கன்னா தப்பா எடுத்துக்கிடாதீங்க. ரிட்டையர்மெண்ட்ல தியாகமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற பிரதர் அப்படின்பா. ரிட்டையர்மெண்ட்ல தியாகமா ஊழியம் செய்யற அந்த 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 இது வந்து எலிவேஷன் வந்து இட்ஸ் நாட் ரைட். ரிட்டையர்மெண்ட்ல தியாகமா ஊழியம் அப்படி கிடையாது. ரிட்டையர்மெண்ட்ல எவ்வளவோ நான் ஆண்டுக்காக இளம் வயதுல செஞ்சிருக்கலாம். நான் செய்யல. என் குடும்பத்தோட கமிட்மெண்ட் அப்படி இருந்துச்சு. ஆண்டவர் எனக்கு அப்படி அழைக்கல. ஆனா இந்த காலகட்டத்துல என்னால முடிந்த அளவு நான் செய்யறேன். அந்த ஒரு ஹியூமிலிட்டி ஆண்டவர் எதிர்பார்ப்பார். 2 பேருமே பெருமையாளம் பாத்தீங்களா? பிசாசுடைய தந்திரமே இந்த கமிட்மெண்ட்ல அவன் விளையாடுறத நான் பார்க்கிறேன். ஆழமான கமிட்மெண்ட் உள்ளவங்களே டச் பண்றான். உன்னை மாதிரி அவங்க எல்லாம் கமிட் பண்ணலப்பா அப்படின்னு அவங்கள காலி பண்றான். குறைவான கமிட்மெண்ட் உள்ளவங்க எப்பா நீ பெரிய ஆளுப்பா, உன்னைய மாதிரி 80 வயசுல யாருமே ஊழியம் பண்ணலப்பான்ட்டு அவங்கள கவுத்துறான். சோ அதனால நம்ம எல்லாருமே நம்மளுக்கோட பேஸ் லைன் வந்து ஹியூமிலிட்டி. சோ ஆழமான அர்ப்பணம் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு அந்த தாழ்மை இருக்கிறப்பதான் எல்லாத்தையும் அணைச்சு கொண்டு போக முடியும். இல்லாட்டி நம்ம சொல்லிட்டே இருப்போம். நான்லாம் அவ்வளவு 40 கிலோமீட்டர் நடப்பேன் தெரியுமா? நான்லாம் 80 கிலோமீட்டர் சைக்கிள். இப்படியே இந்த கதையை கேட்டு கேட்டே வந்து நிறைய பேருக்கு காதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். சோ அதனால இந்த ஆழமான அர்ப்பணம் உள்ளவங்க யாருமே சோர்ந்து போகாதீங்க. நான் சொல்றது கடினமாக இருக்கலாம். பட் தட்ஸ் a fact that we have to learn humility. In teamwork we need everyone அப்படின்ற பாயிண்ட் நம்ம மறந்துட்டு போகக்கூடாது. ஒருத்தங்க ஃபேமிலியா மீட்டிங் வருவாங்க, ஒருத்தங்க தனியா தான் வர முடியும். நம்ம என்கரேஜ் பண்ணணும் ஃபேமிலியா வாங்க அப்படின்ட்டு. எல்லாரும் சேர்ந்து வரணும். அப்புறம் ஒய்ஆர்பில சிசிஎம்ல நம்ம அடிக்கடி சொல்லுகிற பாயிண்ட் ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட். பட் நெவர்தலெஸ் சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். வீட்டுல கமிட்மெண்ட் இருக்கலாம். அவங்கள நம்ம உற்சாகப்படுத்தணுமே ஒழிய ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. நியாயம் தீர்க்கிற கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைவில் கொள்ள. அது மாதிரி நெகேமியா 3:5 நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து போஸ்ட் மட்டும் இருக்குது, வேலையே பண்ண மாட்டேங்கிறாங்க. இதே சாப்டர்ல வேலை பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப வேலை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நெகேமியா அவங்கள்ட்ட போய் சண்டை போடல. ரெக்கார்ட்ல இல்ல. சூப்பரா இருக்கு. இஸ் ஜஸ்ட் இக்னோரிங் தம். ஐ திங்க் இன் பாஸ்ட் சர்டன் மிஸ்டேக்ஸ் ஐ ஹவ் டன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது இந்த அரைகுறையான டோட்டல் நோ கமிட்மெண்ட். இட்ஸ் நாட் அ லிமிடெட் கமிட்மெண்ட். இட்ஸ் நோ கமிட்மெண்ட். Nehemiah, how does he deal? He's just ignoring them.
அவங்கள போட்டு பிகாஸ் they don't have a heart. வசனம் அப்படிதான் சொல்லப்படுது. 5வது வசனம் வாசிக்கிறேன். 3:5 அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவருடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டுடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. கழுத்தை கொடுக்கல, அவங்களுக்கு மனசு இல்ல. இப்ப நெகேமியா அதுக்கடுத்து ஒரு வசனம் இருக்குதா? 6வது நெகேமியா அவர்களை போய் கடிந்து கொண்டு நீங்கள் ஏன் இதை செய்யாதீர்கள் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இஸ் இக்னோரிங். இக்னோர் பண்றது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வெப்பன் யூ கோயிங் டு யூஸ் இன் மினிஸ்ட்ரி. யாரை இக்னோர் பண்ணணும்னு சொல்லி தெரியணும். Come on, don't ignore people with little commitment. ஒரு குறைவுள்ள ஒரு கமிட்மெண்ட் தான். ஆனா உங்களுக்கு they have a heartனா அவங்களை இக்னோர் பண்ணிடாதீங்க. பட் ரொம்ப பதவி இருக்குது, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கிறாங்க. அவங்களால 10 மிஷனரி ஸ்பான்சர் பண்ண முடியும், அது பண்ண முடியும், இது பண்ண முடியும். நீங்களும் அசியூம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்தா நல்லா இருக்கும், வந்தா நல்லா இருக்கும் பின்னாடி ஓடணும் அவசியம் கிடையாது. They don't have a heart. அப்படி இருதயம் இல்ல அப்படின்னா just ignore. Because God is with us. The fight is God's. ஆண்டவருடைய யுத்தமா இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு குரூப்ப, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு குரூப்ப கொடுப்பார். உங்க ஊழியத்தை அவர் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்கள் மேல வைத்திருக்கிற அழைப்பை நிறைவேற்றுவார். சோ ஆண்டவர் இந்த டீம் பில்டிங் அததான் இங்க டீச் பண்றார். இந்த 11th கமிட்மெண்ட்ல ஆண்டவர் இந்த டீம் பில்டிங்க டீச் பண்றார் அப்படின்றத மறந்துடாதீங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. We have the mind of Christ. அதாவது not I. எனக்கு மைண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப நீங்க ஒரு ஊழியத்தை பில்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பில்ட் அ பிரேயர் டீம். ஒரு நல்ல ஜெபிக்கிற குழுவை ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. only then you can build your ministry. Not money, not program, not planning, but prayer. நல்ல அந்த பன்ஸ் நல்லா வருது. Not purse, not plans, not programs, but prayers. Only can build the ministry. பணம் அல்ல, திட்டங்கள் அல்ல, இல்லையா? நிகழ்வுகள் அல்ல, நிகழ்ச்சிகள் அல்ல, ஆனால் ஜெபங்களே ஊழியத்தை கட்டும். விசேஷ அழைப்புக்காக நீங்களும் நானும் போகணும். இன்னும் நிறைய பேர் ஆண்டு போகணும்னு நினைக்கிறார். இன்னும் நம்ம மைண்டுக்குள்ளே யோசிக்கல. நீ காலையிலயோ நேத்தோ நினைக்கிறேன். மார்னிங் டிவோஷன்ல அந்த அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நாங்க அப்படியே நேத்து தினம் நினைக்கிறேன். நாங்க அப்படியே பார்த்து கொண்டு இருந்தோம். ஆண்டவர் என்ன காரியங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தா நிறைய காரியங்கள் மைண்டுக்கே இன்னும் போகல. ஆண்டவருடைய சித்தத்தை அறியணும். அதனாலதான் அந்த வசனம் பாருங்க. who can understand the mind of the Lord? ஆண்டவருடைய மைண்ட்ல இருக்கிறத நீங்க எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உங்களால முடியாது சார். உங்களுக்கு ஒரு டீம் வேணும். ஊழியத்துல நீங்க லேமேனா இருக்கிறீங்களா? சரிதான். நீங்க ஒரு இடத்துல இருந்தாலும் சரிதான். ஃபுல் டைம் மிஷனரியா இருந்தாலும் சரிதான். ஒய்ஆர்பில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பில்ட் யுவர் டீம். பில்ட் யுவர் பிரேயர் டீம். 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. Don't expect revival to come from elsewhere. எங்கேயோ இருந்து எழுப்புதல் வரும்னு யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து ஆரம்பிப்பார், துவக்குவார். இந்த டீமை பில்ட் பண்ணுங்க. யாரை இக்னோர் பண்ணாதீங்க. இவங்கள வச்சா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர் பலவீனர்களை தான் ஆண்டு சில சமயம் உங்களுக்கு கொண்டு வர அன்லைக்லி பர்சன்ஸ் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வருவார். கொண்டு வந்திருப்பார். நிறைய பேருக்கு நீங்க ரைட் ஆஃப் பண்ணிருப்பீங்க. இவங்களெல்லாம் என்னப்பா அப்படின்னு. நோ 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 நோ. You have the mind of Christ. ஆண்டவரே எனக்கு உடைய சிந்தை உண்டாவதாக. எனக்கு உடைய சிந்தை உண்டாவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உடைய சிந்தை உண்டாகட்டும் எனக்கு. Let me have your own thoughts, O Lord. எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் மகிமையா எடுத்து பயன்படுத்துவார். Those who have husband and wife, நீங்க நல்ல ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா I challenge you. 10 நிமிஷமாச்சும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க.
அந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் வரும் பாருங்க. ஆண்டவர் சித்தங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். இந்த ஏரியால மினிஸ்ட்ரி பண்ணணும், இந்த இடத்துக்கு போகணும்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் பேசுகிற தெய்வம் ஐயா, ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தெய்வம் ஐயா, ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிற தெய்வம் ஐயா. God doesn't lead us in a blank space. He leads us specifically. குறிப்பாய், திட்டமாய், தெளிவாய் நடத்துகிறவர். குழப்பத்தின் ஆவியானவர் கிடையாது, தெளிவின் ஆவியானவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலிருந்து நிறைய நான் எடுத்திருக்கிறேன். இட்ஸ் a chapter of என்ன சொல்ல வெரைட்டி. இது எப்படி பாடி ஆஃப் கிரைஸ்ட் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். அதாவது ஒன் பாடி. நம்ம வந்து எல்லாரும் பிலாங் டு ஒன் பாடி. சோ நாட் ஐ, என்னோட பாடி இல்ல. பாடி அனாலஜி வந்து பவுல் சொல்லுகிறார். சரீரத்தை வந்து உதாரணமா எடுத்து சொல்றப்ப, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி கட்டப்படும் என்று சொன்னால், ஒரு குழுல இருந்து தான் கட்டப்படணும். நான் கிளஸ்டர் குரூப்ல இல்லாதவங்க நான் அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கிறேன், அப்பப்போ யூடியூப்ல பார்ப்பேன் அப்படின்னா நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. நான் எழுதி வச்சுக்கிடுங்க. 20, 30 வருஷம், 40, 50, 70 வருஷம் ஓடிடும். ஒன்னும் சேஞ்சஸ் இருக்காது. பட் யூ ஹேவ் டு சீரியஸ்லி பில்ட். கிளஸ்டர் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு. அதுலயுமே ரொம்ப டிஸ்டன்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிளஸ்டர்ஸ் வந்து மந்த்லி பிசிக்கலா மீட் பண்ணுங்க. ஒரு ஊழியத்துக்கு நீங்க கடந்து செல்லுங்க, பிரேயர் பண்ணுங்க. சரீரம் ஒன்று, எல்லாம் அந்த பாடி வந்து ஒன் பாடி அப்படின்ற அது அது நீங்க எப்படி வேணாலும் எடுக்கலாம். இப்போ ஒரு கிளஸ்டர் குரூப் ஒரு பாடி அப்படின்னு எடுக்கலாம். ஓகே, நீங்க உங்களோட லோக்கல் டீம் ஒரு பாடி அப்படின்னு எடுக்கலாம். உங்க லோக்கல் சர்ச் ஒரு பாடின்னு எடுக்கலாம். ஒய்ஆர்பி ஒரு பாடின்னு எடுக்கலாம். ஒவ்வொரு சரீரம் ஆவியான ஒரு கிரியை செய்கிறப்ப சிசிஎம் வந்து ஒரு பாடி, ஒரு பெரிய பாடி. நான் இப்ப சிசிஎம்ல இருந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நான் விரும்பல. லோக்கலாவே நீங்க யோசிங்க. ஒன் பாடி தான். நிறைய இண்டிவிஜுவல்ஸ் பட் ஒன் பாடி தான் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. சரி, அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாடி தான். அந்த ஹெட் யாரு அப்படின்னு கிறிஸ்து. ஓகே, so he is the head of the body which is the church. இப்ப இங்க அப்போஸ்தலன் பவுல் கொலோசியர்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப ஃபெலோஷிப் ஆஃப் பிலீவர்ஸ் வந்து பாடின்னு சொல்றாரு. அவங்க கூடுகிறதான சபை. எந்த சபை? கொலோசியர் சபையா, இந்த சபையா, இந்த சபை, நிறைய இடத்துல கூட்டுறாங்க. அவர் எந்த சபையை சொல்றாரு? ஓவரால் யுனிவர்சல் சர்ச் அப்படின்றோம் இல்லையா? எல்லா சபைகளுக்குமே தலை யார் தான்? ஆண்டவர் தான். அப்ப நம்ம ஊழியங்களை ஏற்படுத்துகிறவர் ஆவியானவர் தான். அப்ப இந்த ஊழியத்துக்கு எல்லாம் அவர் வந்து ஹெட்டா இருக்கிறார் அப்படின்றது மறந்து போகக்கூடாது. கூட யார்கிட்டயும் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது நம்ம we are not directors of ministries. We are not founders of ministry. என்கிட்ட ஒரு நாள் வந்து கேட்டாங்க, என்ன தேசன் உங்களையும் ஃபவுண்ட் அப்படின்னா சிரிப்பு தான் வந்துச்சு. ஆவியானவர் எதான் நிறுவுகிறார். அவருடைய ஊழியம், அவருடைய சபை, அவருடைய சபை. உங்களை பயன்படுத்தலாம், என்னைய பயன்படுத்தலாம். பட் அல்டிமேட்டா ஆண்டவர் தான். சபையை நான் கட்டுவேன். ஆண்டவர் நம்மளை கிருபையா எடுத்து பயன்படுத்துறதுக்காக நன்றி நிப்பாட்டிக்கிடணும். சில பிரின்சிபல்ஸ் தான் நம்ம சொல்றோம் இல்லையா? சபை அப்படின்றப்ப ஒரே சபை, ஒரே சரீரம். உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவரும், கிறிஸ்தவரும் சொல்லக்கூடாது, விசுவாசிகள். கிறிஸ்தவர்கள்னா அதுல இந்த பிறந்த உடனே கிறிஸ்தவர் ஆகிறவங்களையும் சேர்த்துடுறோம் நம்ம. அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் கிடையாது. வசனத்தின்படி அவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது.
அவங்க ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டாதான் அவங்க கிறிஸ்தவர்கள். ஆனா கவர்மெண்ட் சொல்லும் அவங்களும் கிறிஸ்டியன்ஸ் தான். கிறிஸ்டியன் ஃபேமிலில 2 பேரு அம்மா, அப்பா கிறிஸ்டியன்னா பையனும் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும். பட் வசனம் யாரு தன்னுடைய பாவத்தினால கழுவப்பட்டு ஆண்டவரோட உறவு கொள்ளுகிறவர்கள், நெருங்கிய உறவாடுகிறவர்கள், வசனத்தை தியானிக்கிறவர்கள், பாவத்தை அறிக்கையிட்டவர்கள், புதிய வாழ்வை பெற்றவர்கள், born again அனுபவத்தை பெற்றவர்கள் மாத்திரம் தான் நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லணும். அந்த கணக்குல நம்ம குழப்பத்தை உண்டு பண்ணிடுவோம். அதனால கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற கடைசி காலத்துல கல்யாணத்துக்கு பார்க்கிறோம் அப்படின்னு கிறிஸ்டியன்ற வார்த்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. born again கிறிஸ்டியனா, born again கிறிஸ்டியனா, விசுவாசியா, ஃபெய்த்ஃபுல் பிலீவரா, அப்படிலாம் நீங்க கல்யாணத்துல நீங்க பார்க்கலன்னா கிளீன் போல்ட் ஆயிருவீங்க இந்த காலகட்டத்துல. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரீரமாகிய சபையில எல்லாரும் உலகம் முழுவதும் விசுவாசிகள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தலைவர் அவர்தான். அப்படின்றப்ப இந்த பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி என்ன சொல்லும் அப்படின்னா, காலானது நான் கையா இராதபடியால் நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ. நல்லா புரிஞ்சுடுங்க. எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. ஊழியங்கள் வேறு வேறு வகையான ஊழியங்கள் இருக்கிறது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிலீவர்ஸ் வந்து சபைன்னா என்ன? ஃபெலோஷிப் ஆஃப் பிலீவர்ஸ். பழைய ஏற்பாட்டுல சபை எங்க இருக்குது? இஸ்ரவேல் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சபை அப்படின்னு நம்ம சொல்றோம். பழைய ஏற்பாட்டுல சபை அப்படின்னா பிலீவ் பண்ணவங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் மத்தியில வாசம் செய்யறதுக்கு ஆண்டவர் ஒரு தேவாலயத்தை கட்டினார். அது ஆலயம். பழைய ஏற்பாட்டுல டெம்பிள் ஆஃப் காட் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல டெம்பிள் ஆஃப் காட் கிடையாது, சர்ச் ஆஃப் காட் இருக்கிறது. பழைய ஏற்பாடு நல்லா புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டுல டெம்பிள் தேவனுடைய ஆலயம் இருந்தது எருசலேம்ல. புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய சபை, நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவர் வாசம் செய்கிற இடம் எது? இடம் அல்ல, நபர். சபை என்பது என்னது? ஃபெலோஷிப் ஆஃப் பிலீவர்ஸ். பியூட்டிஃபுல் இன்டர்பிரேஷன். அப்படியே நம்மளுக்கு சொதப்பிடுவோம். நீங்க கொஞ்சம் கிரிப் விட்டீங்கன்னா விட்டுருவீங்க. ஏன் சபை அழகா இருக்கும், தேவாலயம் ரொம்ப சூப்பரா ஒரு பில்டிங் கட்டியிருப்போம், ஆண்டவரே இந்த ஆலயத்துல நீங்க தங்கி இருக்கிறீங்களே அப்படின்றோம். ஆலயம் ஆண்டவரே இந்த சர்ச்ல அப்படி யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே, இந்த சபையில பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே அப்படி ஜெபம். தேவாலயம் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் அது தவறு அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. ஆலயம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஆலயத்தை நம்ம கொண்டு போயிடும். பழைய ஏற்பாட்டு ஆலயத்துல ஆண்டவர் தங்குற இடம். அப்ப அந்த ஆலயத்துல ஆண்டவர் இருக்கிறார். அப்ப நான் போகணும் அப்படின்ற கணக்கு ஆயிரும். ஹிந்துவிசத்துக்கு மாறிடும். ஹிந்துவிஸ் தான் பிலீவ் பண்றாங்க அது ஆலயம் கோயிலுப்பா, அந்த கோயில்ல ஆண்டவர் இருக்காரு, அவரை பார்க்கறதுக்கு நான் போறேன். அதனாலதான் நம்ம அந்த ஆலயம்ன்ற கான்செப்ட் ஒருவேளை ஏன் அலோவ் பண்ணலாம் அப்படின்னா, ஆண்டவர் அறியாத ஜனங்கள் நம்ம தேசத்துல நம்ம ஆண்டவரை தேடி சர்ச்சுக்கு வருவாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம போதிக்க வேண்டியது என்ன? அப்ப ஆண்டவர் இங்க இல்லப்பா, நீ விசுவாசிச்சா உள்ளத்துல வருவா. மகிமையான ஒரு காரியம். அப்ப இந்த சரீரம் ஆகிய தேவாலயம் அப்படின்னா, சரீரமாகிய சபை அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசிகளின் ஐக்கியம். விசுவாசிகளின் ஐக்கியம். அப்ப ஊழியங்கள், பல வகையான ஊழியங்கள் இருக்கிறது. ஏற்கனவே நான் உங்களுக்கு இதெல்லாம் டீச் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு மறுபடியும் நான் சொல்லுகிறேன். கமிட்மெண்ட் சீரியஸ்ல இதை நான் இப்பதான் சொல்லுகிறேன். எபேசியர் 4, 11, 12, 13. மேலும் நாம் அனைவரும் தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். சூப்பரா இருப்பாருங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமா சபையானது பக்தி விருத்தி அடையவும்
சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஊழியங்கள் வேற வந்துருச்சா? சோ இதுல இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அப்போஸ்தலன் அப்படின்னா நம்ம மிஷினரி அப்படின்னு சொல்றோம். அப்போஸ்தல ஊழியர்கள். அவங்க எங்க போறாங்க? சபையே இல்லாத இடத்துல சபையை உருவாக்க போறாங்க. அவங்க ஒருவேளை சபையிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கலாம். சேனல் இப்ப ஜெபத்துல லீட் பண்ணது போல ஆதி திருச்சபை சபைனா என்னது? ஃபெலோஷிப் ஆஃப் பிலீவர்ஸ். ஒரு ஜெபக்குழு அங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த ஜெபக்குழு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்ப பில்டிங் இல்ல, அங்க ஆர்கனைஸ்ட் சர்ச் இல்ல, ஒரு வீடுகள் தோறும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஏரியால ஒரு குரூப் ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப, அவங்கள்ட்ட ஆவியானவர் கிரியை செஞ்சு, இன்னும் பவுலையும் பர்னபாவையும் அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போஸ்தலர்களாக அவங்க கடந்து போறாங்க. எங்க போறாங்க? சபையே இல்லாத இடத்துக்கு போறாங்க. சோ நம்ம இப்ப மிஷனரி ஊழியம் அப்படின்னு சொல்றப்ப, எங்கிருந்து அனுப்புறார் ஆவியானவர்? எங்கெங்கெல்லாம் அந்த அந்த சபையானது உண்மையான சபையானது இல்லையா? விசுவாசிகளின் ஐக்கியமானது. இப்ப நம்ம ஒரு பில்டிங் எடுத்து நம்ம சர்ச்சுன்னு சொல்லிட்டோம்னா, அங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 சர்ச்ல அது சபை நம்ம இப்ப கான்டெம்பரரியா சொல்லுகிற சபையில வந்து ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. பட் யாருமே விசுவாசிகள் இல்ல. ஆனா வெளிய 3 சிலுவை இருக்குது. இப்ப நல்லா போதகர் பிரசங்கம் பண்றாரு. விசுவாசிகள் 100 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படல அப்படின்னா, வசனத்தின் அடிப்படையில அது சபையே கிடையாது. வசனத்தின் அடிப்படையில் ஆலயமும் கிடையாது. ஆலயமும் இல்லாத ஒரு இடம். சபையும் இல்லாத ஒரு இடம். ஆனா விசுவாசிகளின் ஐக்கியமாகிய ஒரு இடம். அது ஜெபக்குழுவா கூட இருக்கலாம். அந்த சபை வந்து ஒரு ஜெபக்குழுவா இருக்கலாம். சபை வந்து ஆ ஒரு பிரேயிங் டீமா இருக்கலாம். ஃபெலோஷிப்பா இருக்கலாம். ஒரு சபை வந்து உண்மையான சபையாக இருக்கலாம். நல்ல ஜெபிக்கிற ஒரு சபையாக இருக்கலாம். அங்கிருந்து அவர்கள் போகிறார். அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் எழுப்புகிறார். அவ எழுப்புறப்ப ஒரு மிஷனரி ஒரு இடத்துல பயனியரிங் ஒர்க் பண்ணுவாப்ல. அந்த இடத்துக்கு போவாரு. லேண்ட் இல்லாம இருக்கும். ஒண்ணும் இல்லாம இருக்கும். இப்போ கான்டாக்ட்ட ஏற்படுத்தணும். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2 பேர் பிலீவ் பண்ணுவாங்க. இல்ல ஒரு ஆள் பிலீவ் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலி இடம் குடுப்பாங்க. சில நிறைய நேரங்கள்ல நானும் நல்ல அனுபவத்துல நெறைய வில்லேஜ் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேர் ஒரே ஒரு குடும்பம் இருப்பாங்க. அப்ப அந்த குடும்பத்தோட நம்ம மாசத்துக்கு ஒரு தடவ முதல்ல போவோம். அப்புறம் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்கன்னா, வாரம் வாரம் போவோம். அப்புறம் ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க. அப்ப ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கிரியை செய்யற ஒரு காலம் இருக்கும். திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஒரு ஹீலிங் நடக்கும். ஒரு மிராக்கிள் நடக்கும். அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. பேப்டிஸ்ம் எடுப்பாங்க. அப்படியே ஒரு ஒரு ஃபேமிலி வந்துரும் சாலிடா. ஒரு ஃபேமிலி அப்போஸ்தல ஊழியம், கடினமான ஊழியம். நெறைய பேர் சொல்றாங்க இன்னைக்கு வந்து பிரதர் கிராஸ் கல்ச்சுரல் மினிஸ்ட்ரிலாம் தேவையில்ல. அப்படிலாம் கிடையாது. தேவையில்லன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கூடாத இடங்கள், சொல்லப்படாத இடங்கள், யாருமே போகாத இடங்கள், அந்த இடத்துல கிறிஸ்டியானிட்டி ட்ரேஸே இல்லாத இடங்களுக்கு ஆண்டவர் இன்னும் ஜனங்களை அனுப்பிக் கொண்டே தான் இருக்கிறார். அடுத்து இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் எப்படி இருக்கும்னா, நெறைய பேர் உள்ளக்க வருவாங்க. நல்ல ஹீலிங்ஸ் நடக்கும். நெறைய பேர் கேதரிங் ஆஃப் தி பீப்பிள். கோயிங், பிரீச்சிங் அண்ட் கேதரிங் எவாஞ்சலிஸ்ட் ஊழியத்துல நெறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா இவாஞ்சலிஸ்டோட பிரசங்கத்தை மட்டும் நீங்க கேட்டே இருந்தீங்கன்னா வளர மாட்டீங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். எப்படியாச்சும் வா கட்டுகளை சுகப்படுத்துவார், விடுதலை பண்ணுவார், ஜெபம் பண்ணு, ஆண்டவரை பாரு, ரட்சிக்கப்படு, பாவ அறிக்கையிடு இப்படியே தான் சொல்லிட்டே இருப்பாப்புல. டீச்சர் வந்தாருன்னா பலப்படும் பலப்படுறதுக்கு பாடுகள்ல எதிர்த்து நிற்கிறதற்கு எதிர்ப்புகள்ல தைரியமா இருக்கிறதற்கு பாடுகளை சகிப்பதற்கு பொறுமையாக இருப்பதற்கு எல்லா டீச்சிங் வர ஆரம்பிச்சிடும். அப்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்படியே ஒரு சில நான் பார்த்திருக்கேன். ஒரு 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 ஊழியம் ஒரு சபை கட்டப்படுறப்ப அப்படியே முதல்ல ஒரு அப்போஸ்தலன் ஆண்டவர் அனுப்புவாரு. அப்புறம் ஒரு எவாஞ்சலிஸ்ட் அனுப்புவார். சர்ச் பெருசாயிரும். 50 பேர், 60 பேர் ஆயிரும். அடுத்து வந்து ஒரு டீச்சர் ஒரு 2 வருஷம். அந்த டீச்சர் கிருபை உள்ளவருக்கு அது புரியாது. அவர் 1 1/2 வருஷம் தான் இருப்பார். 1 1/2 வருஷம், 2 வருஷம் தான். அதுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அந்த டீச்சர் அழைப்புள்ளவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா,
பிரதர் என்னை மிஷன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்காங்க பிரதர் 2 வருஷம். ஆனா அவருக்கு புரியாது. அவருடைய ஊழியம் இங்க 2 வருஷம் தான் தேவை. அந்த சபை அந்த ஏரியால அவருடைய ஊழியம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அடுத்த ஏரியாவுக்கு கொண்டு போகணும். அப்ப நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ள அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆன பிறகு நல்ல ஒரு வந்துருச்சு அப்படின்னா ஒரு பாஸ்டோரல் மினிஸ்ட்ரி. அது ஒரு ஜெனரேஷனல் மினிஸ்ட்ரி. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஓடிடும். ஒரு தலைமுறை அப்படியே உருவாக்கி கொண்டு வருகிறது தான் பாஸ்டோரல் மினிஸ்ட்ரி. இதுலதான் டிசைபிள்ஷிப் நடக்கும் பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம். ரெசிடென்ட் பாஸ்டர்ஸ் தேவைப்படுவாங்க. பாஸ்டர்ஸை தூக்கி தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. ஊழியம் உடைஞ்சிடும். ஊழியம் உடைஞ்சிடும். அப்ப ஆண்டவர் நிறைய பேர் எப்படி கொடுத்துடுறாரு அந்த காம்பினேஷன் ஆஃப் காலிங்ல இந்த அழைப்புல வந்து சில காம்பினேஷன்ஸ் கொடுத்துடுறாரு. பாஸ்டர் டீச்சர் காம்பினேஷன் நிறைய நம்ம பார்க்க முடியும். அவங்க போதகராகவும் இருப்பாங்க, டீச்சராகவும் இருப்பாங்க. அப்ப நல்ல பராமரிக்கவும் செய்வாங்க, நல்ல பலப்படுத்தவும் செய்வாங்க. அது மாதிரி அப்போஸ்டாலிக் இவாஞ்சலிஸ்டிக் காம்பினேஷன்ஸ் நிறைய நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பார்க்கலாம். அப்போஸ்தலரா இருப்பாங்க, பட் இவாஞ்சலிஸ்டிக்காகவும் இருப்பாங்க. கடைசியா ப்ராஃபட் நீங்க பாத்தீங்கன்னா, இதே நான் ஒரு சில பார்த்திருக்கிறேன். நல்லா பெரிய சர்ச் ஆயிரும், 20 வருஷம் ஆயிரும். அப்புறம் எல்லாம் பின்வாங்க ஆரம்பிச்சிரும். நம்ம சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ஆதியிலிருந்து அன்பு இருக்காது. பின்வாங்கி அந்த நிலைமையில ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புவார். தீர்க்கதரிசி மிஷனரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, மிஷனரி ப்ராஃபட்ஸ் எல்லாம் வந்து அப்பப்ப அப்படி வந்துட்டு போவாங்க. அவ்வளவுதான். அவரோட வசனத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் எடுத்துட்டு போயிடுவார். அவ்வளவு. சில இடங்கள்ல அவங்க மூலமா ரிவைவல் வரும். சில இடங்கள்ல அவங்க மூலமா ப்ராப்ளம் வந்துரும். ஏன்னா ஒண்ணு டூ ஆர் டை மாதிரி அவங்க ப்ரீச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அவங்க கீழ்ப்படுகிறவங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி எழுப்புதல் வந்துடும். கீழ்ப்படியாதவர்கள் நியாயத்திற்குள்ளாக ஒப்புக்கொள்வார்கள். அவர் ஆண்டவர் தீர்க்கதரிசி எடுத்துருவார். இதுதான் அந்த முழுமையான காரியம். இதை நம்ம புரிந்துக்கணும். ஏற்கனவே நான் நிறைய டீச்சிங்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். பட் ஆண்டவர் இந்த 12 கமிட்மெண்ட் சீரியஸ்லயும் இதை வந்து ஆண்டவர் கொண்டுறாரு. கிஃப்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. கிஃப்ட்ஸ் ஆர் வெரி வெரி டிஃபரெண்ட். நமக்கு அருளப்பட்ட கிருபை அழைப்பு வேற வேற அழைப்பு. பிரதான அழைப்பு 5 சொல்லிட்டேன் நானு. அது மாதிரி கிஃப்ட்ஸ் பயங்கர டிஃபரெண்டா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட். தீர்க்க தரிசனம் ஒரு கிஃப்ட், விசுவாசம் ஒரு கிஃப்ட், சர்வ் பண்றது ஒரு கிஃப்ட். ஆனா இந்த கிஃப்ட் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அந்த கிஃப்ட் வீணாக்கிட கூடாது. இன்னும் நிறைய பேர் ஷேப் அனாலிசிஸ் முடிக்கல. உற்சாகப்படுத்துறேன். நீங்க எல்லாரும் முடிக்கணும். ஒய்ஆர்பி ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லாம் நம்ம முடிச்சாதான் அடுத்து நம்ம நேஷனல் வைஸா போகிறப்ப உங்கள்ட்ட அடுத்து நிறைய யூத் கொடுக்க போறோம். நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குது. தேசமெங்கும் உலகம் எங்கிலும் ஆண்டவர் பல பயங்கரமான காரியங்கள் நான் செய்ய போறேன்னு சொல்றாரு. ஆயத்தப்படுங்கள்னு சொல்றேன். இப்போ உன்னுடைய கிருபையில நீ பலப்படணும். கிருபையை வீணாக்கிடக்கூடாது. சில பேர் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை வந்து வரத்தையும் அறிந்து கொள்ளாம அப்படி புரிந்து கொள்ளாம அப்படியே மங்க பண்ணிடுவாங்க. நோ பிரதர், எனக்கு இந்த கிருபை இருக்கு பிரதர், நான் செய்யறேன் பிரதர், வாலண்டியர் பண்ண நீங்க பழகுங்க. நம்ம கொடுத்திருக்கிற கிருபைகளை நம்ம சரியா கண்டுபிடிக்கணும். உங்க பர்சனாலிட்டி, உங்க காரியங்களை ஷேப் பண்ண நீங்க என்ன பாருங்க. ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் மறுபடியும் பார்த்து கொண்டே இருக்கணும். இறக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் செய்ய கடவுள். ஆண்டவர் தான் இதை அரேஞ்ச் பண்றார். தேவன் நமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்துல வைத்தார். பாடி அனாலஜி வர்றாரு பாருங்க. சரீரத்துல அப்படியே கை, விரல், கை எல்லாத்தையும் அழகழகா அழகழகா படைச்சு அப்படியே நீங்க ஃபிட் பண்றாரு. சிசிஎம்ல இந்த இதுதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே யார் யாருக்கு என்னென்ன கிருபன்னு அப்படியே கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல யாரும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆண்டவர் தான் லீடர். ஆண்டவர் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நான் கொஞ்ச நாள்ல நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டு சுத்தமா ஒரு அக்டோபருக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் பிக்சிங் நடந்துரும். அக்டோபருக்கு அப்புறம் ஆண்டு வல்லமையான காரியங்களை தேசமெங்கிலும் உலகம் எங்கிலும் செய்ய போறார். நான் விசுவாசிக்கிறேன். இப்படிதான் செய்ய ஆரம்பித்து விட்டார். இன்னும் மகிமையான காரியங்களை செய்ய போகிறேன். எல்லாம் ஜெபித்து நீங்க ஆயத்தப்படுங்க. ஆயத்தப்படுங்க. நேத்து ஒரு அங்கிள்கிட்ட பேசிட்டு இருக்கப்பதான் சொன்னேன். எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எழுப்புதல் தாருமாண்டவரே, தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும் சொல்லி ஜெபித்துக்கிட்டு இருந்தாங்க. சிசிஎம் வந்து அவங்களோட ஜெபத்தினுடைய ஆன்சர் அப்படின்னு சொல்லி வாலிபர்கள் சிலம்பம் பண்ண போதிக்கப்பட அவர்களை உருவாக்கி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துல அவர்கள் அம்புகளாய் உருவாக்கி அவர்களை எய்கிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன ஒரு மகிமையான மகத்துவமான ஊழியம் ஐயா. பெருமைக்காக நான் சொல்ல ஆவியானவர் கிரியை செய்கிற இந்த கிரியை பார்த்து நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர் தான் அதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
அடுத்து ஒரு பிரின்சிபல் பாருங்க, இந்த பிரின்சிபல் ஆஃப் இன்டிஸ்பென்சிபிலிட்டி அப்படின்னா, முதல்ல இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை, எல்லாருக்கும் தனித்தன்மை இருக்கும். அதே போல இதுல இந்த யாரும் குறைவானவங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது காலை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை, யாரும் நீ எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இதுல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. சரீரத்துல வந்து சில இது வீக்கா இருக்கு. கண்ணெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. கண்ணு ரொம்ப வீக்கா இருக்கு. கால் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. சில பேர் ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. சில பேர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. அப்படிதான் ஆண்டவர் வைப்பார். லெஸ் ஆனர், மோர் ஆனர். சில அவயங்கள் கனவீனமா இருக்கும். கால் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நடந்து கிடந்து வேலை செய்யறவங்க காலை வந்து ரொம்ப எல்லாரும் காலை வச்சு யாரும் கும்பிட மாட்டாங்க. கையை வச்சுதான் கும்பிடுவாங்க. கை தான் கனமானது. ஒரு ஆங்கிள். ஒரு ஆங்கிள் கால் வந்து கனவீன மாதிரி தெரியும். ஆனா அதிக கனம் அதுக்குதான். மறந்துடக்கூடாது. அப்ப அந்த சரீரத்துல அந்த நீங்க இருக்கிற கான்டெக்ஸ்ட்ல உங்க ஊழியத்துல கூட நீங்க அத நீங்க பார்க்கணும்ன்றத மறந்துடாதீங்க. ஆண்டவர் எல்லாரையும் வைத்திருப்பார். யாரையும் நம்ம தவறா எடை போட்டுறக்கூடாது. இவங்க தேவையில்லைன்னு சொல்லிடக்கூடாது. இல்ல எனக்கு இவங்க மட்டும் தான் தேவை. நிறைய ஊழியர்கள் நான் பார்த்துருக்கேன். வெறும் பணக்காரங்க அவ்வளவுதான் முக்கியத்துவப்படுத்தும். படிச்சவங்கள மட்டும் முக்கியத்துவப்படுத்தாம, அதுல படிச்சவங்களும் தேவை, படிக்காதவங்களும் தேவை. நம்மளுக்கு தரை மட்டத்துல இருந்த ஊழியம் செய்கிறவர்களும் தேவை, உயர் மட்டத்துல ஊழியம் செய்கிறவர்களும் தேவை. யார் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரோ அவங்கள நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அவன் ஹார்ட்ல அப்படி இருக்கட்டும். அட்ராக்டிவ் அண்ட் நான் அட்ராக்டிவ் பார்ட்ஸ். தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க எப்படி உங்க மனநிலை இருக்கணும், எப்படி ஒருத்தர் நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யணும் அப்படின்ற டாபிக்ல நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறோம். தனியா ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப அட்ராக்டிவ் அண்ட் நான் அட்ராக்டிவ் பார்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சில இது வந்து லட்சணம் இல்லாம இருக்கும். பாக்குறது இப்ப ஃபேஸ் எல்லாம் சில வந்து அப்படியே ஃபேஸ் அப்படியே கண்ணெல்லாம் அழகா இருக்குது அப்படின்லாம். சில இது அழகா இல்லாம இருக்கலாம். அப்படியும் இருக்குது. சில பேர் ஆண்டவர் அட்ராக்ட் பண்ணணும். சில பேர் ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப சில பேர் தான் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அட்ராக்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க ஈஸியா அட்ராக்ட் பண்ணிருவாங்க. சில பேர் பின்னாடி இருப்பாங்க. பிஹைண்ட் தி சீன்ஸ் இருப்பாங்க. ஆண்டவர் உங்களை எங்க அழைத்திருக்கிறார் நீங்க பாருங்க. ஒரு டைம் நான் யோசித்து பார்த்தேன். ஜோசப் யோசித்தேன் ஆக்சுவலா. டேனியல் யோசித்தேன். ஜோசப் யோசித்தேன். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா they were called to be second in command. Second in command. நெகேமியா, எஸ்ரா, பட் ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்சர். செகண்ட், அதாவது ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. பட் அதுக்கு கீழே செகண்ட் இன் கமாண்ட்ல இருக்காங்க. அந்த அந்த போஸ்ட் பிடிக்கணும்னு அவங்க ஆசைப்பட மாட்டேங்கிறாங்க. இந்த செகண்ட் லேயர் வந்து அவங்க இது பண்ண ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அது. ஆண்டவர் எல்லாத்தையுமே டாப்ல எல்லாம் கொண்டு போறது கிடையாது. ஃபைண்ட் யுவர் பிளேஸ் இன் தி கிங்டம் ஆஃப் காட். ஆண்டவர் உங்களை எந்த லேயர்ல வைத்திருக்கிறாங்க அதை பிடிச்சு கொள்ளுங்க. ஆம்பிஷன்ஸ் தேவை கிடையாது. அது செக்குலர்ல தான் எனக்கு இது இதுக்கப்புறம் இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேல செக்குலர்ல ஸ்பிரிச்சுவல்ல வந்து ஜோசப் வந்து செகண்ட்ல இருந்து செகண்ட்ல மறிச்சு போறான். டேனியலும் இன்ஃபுளுன்ஷியல் பிளேஸ்ல இருக்கிறானே ஒழிய ஒரு ராஜா அவனை அதிபதி ஆக்கணும்னு நினைக்கிறான். அப்புறம் ஆன மாதிரி நம்ம வாசிக்கல. எஸ்ரா, நெகேமியா வந்து நம்பிக்கை தகுந்த இடத்துல இருந்தான். இன்ஃபுளுசஸா இருந்தான். So if God is called to be an influencer, do your part damn good. ஆண்டவர் உங்களை இன்ஃபுளுசரா வைக்கிறார் அப்படின்னா fulfill that call. பிரின்சிபல் ஆஃப் மியூச்சுவல் ஹெல்ப் இன்னொரு முக்கியமான ஒரு பிரின்சிபல் இந்த டீம் மினிஸ்ட்ரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படி ஒருத்தரை குறித்து ஒருத்தர் கவலைப்படணும்ன்ற. ரொம்ப நம்ம இப்ப புது ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு ரொம்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என்ன அப்படின்னா, நீ ஒர்க் ஒர்க் ஃபோக்கஸ்டே இருக்காத. ஏன்னா நம்ம ஃபோன் பண்றப்பயும் ஒர்க் ஃபோக்கஸ்ல இருக்கிறவங்க ஃபோன் பண்ண முடிஞ்சிருச்சா அப்படின்னு தான் கேட்போம். பட் வி மைட் மிஸ். அன்னைக்கு ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு சிக்னஸ் இருந்திருக்கலாம். பகல ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஷேர். ஸோ எல்லாரும் வி ஷுட் கீப் ஷேரிங். எல்லாம் சீக்கிரட்டா யாரும் வைக்க வேண்டாம். ஸோ ஐம் கோயிங் த்ரூ திஸ், கைண்ட்லி ப்ரே ஃபார் மீ. எனக்கு ப்ரேயர் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்கிறார். பவுல் கேட்கிறாரு, எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி.
சோ கடந்த வருஷத்துல ஒரு கிரிட்டிக்கலான ஃபேஸ் எங்க லைஃப்ல இருந்தப்ப, அந்த டைம்ல எங்களுக்கு நெறைய பிரேயர் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. ஆவியானவர் அத உணர்த்தினார். "உனக்காக ஜெபம் பண்றதுக்கு ஒரு சிறு குழுவ நீ ஏற்படுத்து" அப்படின்னு சொல்லி. முடியல. அந்த டைம்ல எங்களால ஒண்ணுமே முடியல. So I think it's very important for us to have a small prayer team when our strength is so damn weak. நம்ம ரொம்ப வீக் ஆகுறப்ப, நம்மளுக்காக ஜெபிக்கிற ஒரு குழு கண்டிப்பாக தேவை. அந்த 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 நீடு நீங்க சொல்லணும். ஓப்பன் அப்பா. மித்தவங்க கேட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம பிரேயர் குரூப்ஸ் இருக்குது. உங்க மென்டர்ஸ்ட்ட ஷேர் பண்ணுங்க. மென்டீஸ்ட்ட ஷேர் பண்ணுங்க. உங்க குரூப்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. எங்க ஃபேமிலில இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஐ அம் ஃபேசிங் சம் ப்ராப்ளம். யூ மே ஃபேஸ் ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ். அட் அ டைம்ல நெறைய ப்ராப்ளம் வரலாம். எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாரி சிக்காது. அதெல்லாம் நார்மல் திங்ஸ் கிடையாது. ஆக்சிடென்ட் ஆக போற மாதிரி சிமிலர் திங்ஸ் ஒரே நாள்ல நடக்கிறது, 2 நாள்ல நடக்கிறது, ஒரே மாரி நடக்குதுன்னா, யூ ஆர் ஃபேசிங் எ ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ன்றத உடனே உணர்ந்து ஷேர் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. புரொடெக்ட் பண்ண ஆரம்பிங்க. கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. இதுக்குத்தான் ஆண்டவர் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதம் செய்கிறவர்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் எல்லாரும் பண்ண முடியாது. எல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் போடணும். இல்ல. ஆனா, இப்ப சிசிஎம்ல தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம இது பண்ண கூட நம்மளோட நெறைய பேர் பெஸ்ட்டா இருக்கிறாங்க. இல்லையா? இண்டிபெண்டன்ட் பாஸ்டரா இருந்தா அவங்கள மதிங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. சில பேரு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ மதிக்க மாட்டாங்க. சில பேர் சிஎஸ்ஐ மதிக்க மாட்டாங்க. சில பேர் ஏஜிய மதிக்க மாட்டாங்க. You have to respect everyone irrespective of your own biases. உங்களோட தனிப்பட்ட பிரெஃபரன்ஸஸ தாண்டி தேவனுடைய பிள்ளைகளா அவங்க இருக்கிறதுனால, விசுவாசிகளா இருக்கிறதுனால, ஓ ஓ ஒரு டாக்டரினலா டிஃபர் ஆறாங்க. நம்மட்ட இருந்து டிஃபர் ஆகலாம். இட்ஸ் ஓகே. அது அவங்களோட பிலீஃப் சிஸ்டம். பட் ஹேவ் பிளேஸ் ஃபார் தோஸ் பீப்பிள் இன் யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்துல அப்படிப்பட்ட நபர்களுக்கு இடம் உண்டாகட்டும். இயேசு விசுவாசிக்கிறாங்க இல்லையா? ஒரு பாயிண்ட் தான். Faith in the Lord Jesus Christ and belief in the atoning death of Jesus Christ. சிலுவை மரத்திலேயே இவர்கள் விசுவாசிகளா இருந்தால் மாத்திரம் நீங்க அவங்க ஏற்றுக்கொள்ளலாம். மற்றபடி நிறைய டாக்டர்ல பேப்டிசத்துல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கலாம், ஹோலி ஸ்பிரிட்ல டிஃபரன்ஸ் இருக்கலாம், டங்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கலாம். பட் ஹேவ் அ ரெஸ்பெக்ட் ஃபார் தம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இவ்வளவு வரங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரங்கள் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 13 போறார். இருக்கிறப்ப இந்த ராயல் லால தான் முடிச்சேன். 1 கொரிந்தியர் 13 12 மாத்திரம் நம்ம பிரசங்கிக்கவே முடியாது. 12 பிரசங்கிச்சா 13ல தான் முடிக்கணும். உண்மையான அந்த சாப்டர் ஆஃப் லவ் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போல ஓசையிடுகிற கைத்தாளம் போல ஆண்டவரே அப்படி அன்பினால் மூடுமே. உங்களுடைய தீம் சாங் ஒன் ஆஃப் த தீம் சாங் அன்பினால மூடுங்க ஆண்டவரே. மன்னிக்க முடியாத ஜனங்களை மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஓ உங்களுடைய அன்பு இந்த உலகத்துக்கு ஆண்டவரை என் மூலமாக பாய்ந்து சொல்லட்டும். அப்படி ஜெபம் பண்ணலாமா? அன்பால நிரப்பி நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஒருத்தர் என்னை விட அவங்களை நான் மேன்மையா கருதுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு தாழ்மையை தாங்க. அர்ப்பணத்தின் பெருமை எனக்கு இருக்கக்கூடாது. தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலையில பேர்க்கத்தக்க சகல விசுவாசத்துகளோட சகல எல்லாமே இருக்கு சார். கிஃப்ட் எல்லாம் இருக்குது. அன்பில்லையே. கூட இருக்கிறவனை நேசிக்க தெரியலையே. உனக்காக ஜெபிக்க தெரியலையே. உன்னை கூட்டிட்டு அணைச்சிட்டு போக தெரியலையே. இட்ஸ் ஓகே. அட்ஜஸ்ட் பண்ண முடியலையே. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரம் சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அவ்வளவு சுட்டரிக்கப்படுவதற்கு இல்லையா மறிக்கவும் நான் ஆயத்தம் நான் சொல்றேன்.
ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த 2 தீம் சாங்கும் ஆயத்தம் ஆயத்தமே, உமக்காக மரிக்கவும் ஆயத்தமே ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து அன்பினாலே மூடுவேன். A deeper commitment, a deeper love combined together. The world is going to a brand new generation. நம்ம ப்ரீச் பண்ற இந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஒவ்வொருவரும் வந்தாலே போதும் சார். போதும் மேடம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், சரீரத்தை சுட்டெரிக்கப்பட கொடுத்தாலும், அன்பு இல்லாம கூட இதெல்லாம் நான் பண்ணிறேன். அன்பு நீடிய சாந்தம், தயமுள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. பாருங்க, வெம்பட்டடையாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், சத்தியத்தில் எல்லாம் நமக்கு மனப்பாடமா நிறைய பேருக்கு தெரியும். அப்படியே ஈஸியா வருது என் வாயில. ஆனா அவன் லைஃப்ல வேணுமே, நீடிய சாந்தம் வேணுமே. கோபம் எல்லாம் வருது. ஆண்டவரே அன்பால என்னை நிரப்புங்க, மூடுங்க ஆண்டவரே. சகலத்தையும் தாங்கிறதுக்கு எனக்கு ஒரு இருதயத்தை தாங்க. அனைவரையும் தாங்கிறதுக்கு எனக்கு ஒரு இருதயத்தை தாங்க. சகலத்தையும் நம்புற பேக்கு மாதிரி எல்லாத்தையும் நம்புற மாதிரி இருக்கிறேனே ஆண்டவரே, பரவாயில்லன்றேன் நான். ஓவர் ஷூடாயி வந்து அன்பை விட்டுறாதீங்க. 4 பேர் 2 பேர் ஏமாத்தினா கூட பரவாயில்ல. போனா போதுன்னு விட்டுட்டு போயிரு. ஆண்டுடைய அன்பு நம்ம இழந்துடக்கூடாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போகும். அந்நிய பாஷைகளாலும் ஓய்ந்து போகும். அறிவானாலும் ஒளிந்து போகும். எல்லாம் ஒளிஞ்சிரும். ஏன்னா அன்பு அன்பு ஒழியாது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. வேர்ட் ஆஃப் நாலேஜ், நீங்க வரங்கள் இதெல்லாம் குறைவுள்ளதுதான். தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அது குறைவுள்ளதுதான். நான் நிறைவானது வருது. என்ன நிறைவு? அன்பு. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன். குழந்தையைப் போல சிந்தித்தேன். குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவரை ஒழித்து விட்டேன். குழந்தையமான அன்பு இல்லாம செய்கிற ஊழியங்கள் எல்லாம் சைல்டிஷ் மினிஸ்ட்ரிஸ் என்று மறந்து மினிஸ்ட்ரிஸ் தட் இஸ் ட்ரிவன் பை லவ். அன்பினால ஆண்டவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பு, நான் ஜனங்கள் மேல வைத்திருக்கிறேன். அந்த அன்பால ஆண்டவரே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஊழியத்துல இந்த யங் ஜெனரேஷன் மேல ஒரு அன்பு வரணும். அவங்க மேல நேசிக்க முடியுதா? அவங்க குறைகளை பார்த்து எரிச்சல் அடையறீங்களா? இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பாரம் கொள்ளலாம், எரிச்சல் அடையக்கூடாது. இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பை மூன்றும் நிலைத்திருக்கிறது. அன்பே பெரியது. அன்பே பெரியது. அந்த அன்புலதான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். தேவனுடைய ஜனமே, 11வது கமிட்மெண்ட், 11th கமிட்மெண்ட்ல நம்ம என்ன தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்ன, எல்லாரோட இணைந்து நான் ஊழியம் செய்வேன். ஃபோக்கஸ் சென்டர் 10 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு சென்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ப்ரொசீட் பண்ண போறோம். இல்ல நம்ம மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு கிடையாது. ஒத்த தரிசனம் உள்ள, ஒத்த பாரம் உள்ள, ஜெப ஆவி உள்ளவர்களை நீங்க சேருங்க. முதலாவது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உடைய அன்பினால நிரப்புங்க ஆண்டவரை. அன்பினால நிரப்புங்க. மற்றவர்களை எங்களையும் விட ஆண்டவரை மேலானவர்களை நாங்கள் பார்க்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எந்த சபையை சார்ந்தவரா இருக்கட்டும் ஆண்டவரே, நான் மட்டும் ஒரு ஆவிக்குரிய சபையை சார்ந்தவன் என்று சொல்லி பெருமையை கொள்ளுகிறதான பெருமையின் அந்தகாரங்களை வெளியரங்கமாக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவிக்குரிய பெருமை இந்த ஆண்டவரே இரவு நேரத்தில் நான் வெளியரங்கமாக்குகிறேன். அர்ப்பணத்தின் பெருமைகளை வெளியரங்கமாக்குகிறேன். நான் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். The pride of perfection வெளியரங்கமாக்குகிறேன். God can use only simple, ordinary, humble people. ஆண்டவர் எளிமையான, தாழ்மையான, சாதாரண ஜனங்களை, பலவீனமான ஜனங்களையே ஆண்டவர் ஏக விதத்தில் நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான். என்னுடைய பிரசன்னத்தால் நிறைத்து மூடி மறைக்க வேண்டும் செபிக்கிறேன். எடுத்து பயன்படுத்தும். மறைக்கவும் ஆயத்தம். ஆயத்தமே மக்கா, மறிக்கவும் ஆயத்தமே. அதே அர்ப்பணத்தோடு கூட, தாழ்மையோடு கூட வந்த அன்பினால மூடப்பட்டவர் ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு பொழுது அன்பை காட்டுகிற ஒரு நபரா என்னை மாற்றும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே என்னை மாற்றும். Let the world see Jesus. என் மூலமாக கிறிஸ்துவை உலகம் பார்க்கட்டும்.
என் நண்பர்கள் பார்க்கட்டும், நான் போகிற இடத்துல let them feel the presence of the Lord Jesus Christ. I pray. செல்லுகிற இடத்துல நான் let me bring the presence of Jesus. எங்களுடைய டீம் போகிற இடத்துல let them bring the presence of Jesus. செல்லும் இடத்துல இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னமாக்குதல் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படும் ஆண்டவரே. miracles நடக்கட்டும் ஆண்டவரே. நோக்கி பார்க்க எங்களுடைய கொடுக்கப்பட்ட கிருபைகளை நாங்கள் உண்மையாய் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்த உதவி செய்யும். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டா இருக்கிறாங்கன்றது புரிந்து அப்ரிஷியேட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். Let us enjoy the differences. ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி இருக்கிறத நாங்கள் என்ஜாய் பண்றதுக்கு, இரிட்டேட் ஆகாதபடி என்ஜாய் பண்றதுக்கு உதவி செய்யுங்க. தாழ்மையாக கற்றுக்கொள்கிற ஒரு இதயத்தை தாங்க, கற்றுக்கொள்கிற ஒரு இருதயத்தை தாங்க, மனப்பக்குவத்தை கொடுங்க. For we have the mind of Christ ன்னு சொல்ற வசனத்தை நினைவு கூறுகிறோம், நினைவு கூறுகிறோம். பிரசன்னம் கூட இருக்கு. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, வழிநடத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you. Thank you.